பெரியபாளையம் அருகே மெய்யூர், தாமரைப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் டாஸ்மாக் மதுபான கடையின் சுவற்றில் துளையிட்டு சுமார் 6 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் மர்ம நபர்கள் கொள்ளையடித்த வழக்கில் குற்றவாளிகள் 6 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து 3100 மது பாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அடுத்த தாமரைப்பாக்கம் பகுதியில் கடந்த மாதம் 30ஆம் தேதி டாஸ்மாக் மதுபான கடையின் சுவற்றில் துளையிட்டு சுமார் 2 லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை கொள்ளையடிக்கப்பட்டது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இதேபோல் கடந்த 11ஆம் தேதி பெரியபாளையம் காவல் எல்லைக்கு உட்பட்ட மெய்யூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையின் சுவற்றிலும் துளையிட்டு சுமார் 4 லட்சம் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த ஒரு சம்பவம் குறித்து ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி சாந்தி தலைமையில் காவல்துறையினர் 2 தனிப்படை அமைத்து மர்ம நபர்களை வலைவீச்சு தேடி வந்தனர். இந்த நிலையில் வெங்கல் அருகே போலீசார் வாகன சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமாக வந்த வாகனம் ஒன்றை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அதில் அரசு டாஸ்மாக் மதுபானங்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களை விசாரணை மேற்கொண்ட போது இந்த டாஸ்மாக் மதுபான கடைகளில் கொள்ளையடிக்கப்பட்டது ஒப்புக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் பிரபாகரன், சரத்குமார், இன்னாச்சி முத்து மற்றும் சென்னையைச் சேர்ந்த ஸ்டீஃபன், இசக்கி முத்து, தாமோதர் ஆகிய 6 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 3100 மதுபான பாட்டில்கள், கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். நவம்பர் 30ஆம் தேதி நைட்டு ஒரு 12 மணிலிருந்து 1ஆம் தேதி நைட்டு 3 மணிக்குள்ள ஏர்லி மார்னிங் வந்து நம்ம வெங்கல் லிமிட்டில் இருக்க தாமரைப்பாக்கம் டாஸ்மாக். ஸோ அதில் வந்து ஒரு சந்தேக நபர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து டாஸ்மாக் சைடில் வந்து ஓட்டை போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 லட்சம் ரூபா மதிப்பு இருக்கிற ஒரு 900 டாஸ்மாக் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ அது சம்மந்தமாக வந்து நாங்கள் வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வெங்கல் தலைமையில் வந்து எங்கள் திருவள்ளூர் எஸ்பி சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி வெங்கல் இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஸோ குற்றவாளிகளை தேடிட்டு இருந்தோம். ஸோ இந்த மீன் ஒயில் வந்து அதே ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து பெரியபாளையம் லிமிட்டில் மெய்யூர் டாஸ்மாகில் வந்து அதே சேம் எம்ஓ அதே சேம் மாடலில் வந்து அதே டாஸ்மாக் சைடில் அதே சேம் டைமிங் அதே 12 to 3 டைமிங்கில் அதே மாதிரி வந்து செவத்தில் போட்டு அங்கேயே வந்து கிட்டத்தட்ட வந்து 5 lakhs இருக்கிற டாஸ்மாக் பாட்டில்ஸை வந்து இது சம்மந்தமாக வந்து எஃபர்ட் எடுத்து குற்றவாளிகளை தேடி நேற்று வந்து ஈவினிங் வந்து வெங்கல் இன்ஸ்பெக்டர் அவங்க வந்து வாகன சோதனை பண்ணிகிட்டு இருக்கும்போது பொலிரோ தோஸ்து வெஹிக்கலில் வந்து அந்த டாஸ்மாக் பாட்டில் இருக்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த சந்தேக நபரை விசாரிக்கும் போது அவர் வந்து கரெக்டாக பதில் சொல்லலை. கரெக்டாக விசாரித்த பிறகு வந்து இந்த டாஸ்மாக் அஃபென்ஸ் பண்ணதை வந்து சொன்னார். அந்த வீக் பிடிச்சு போய் பார்க்கும்போது வந்து குற்றவாளிகள் 6 குற்றவாளிகள் இருக்காங்க. இதில் வந்து 2 பேர் வந்து பம்மல் லிமிட்டில் சென்னையில் இருக்காங்க. இதில் ஒருத்தர் வந்து ஒடிசா அவர் இங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ 2 பேர் வந்து வெங்கல் லிமிட்டில் இருக்காங்க, 2 பேர் வந்து பெரியபாளையம் லிமிட்டில் வேலை இல்லைன்றதுனால சரி இந்த மாதிரி வந்து தாமரைப்பாக்கம் ஒயின் ஷாப்பில் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்காங்க. சரி அது கொஞ்சம் ஐசோலேட்டட் ஏரியாவில் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அஃபென்ஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டு பண்ணுறாங்க. இவங்க 6 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நம்ம முழுக்க வெங்கல் இன்ஸ்பெக்டர் அவங்க டீம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி குற்றவாளிகளை கைது பண்ணி வச்சு குற்றவாளிகளை கைது செய்து